A few moments later. மா மா கொஞ்சம் எந்திரிமா, கொஞ்சம் எந்திரிமாம்மா. இங்க பாருமா, எனக்கு இப்போதான் மெயில் வந்துச்சு. இங்க பாருங்க, துபாயில எனக்கு வேலை கிடைச்சிருக்குமா. இது நைட்டு எனக்கு மெயில் அனுப்பியிருக்காங்க. இன்னைக்கு காலைல 9 மணிக்கு என்ன வந்து ஜாயின் பண்ண சொல்லி. மெயில்னா லெட்ரு. இது ஆன்லைன்ல அனுப்பிடுவாங்க. வந்திருக்கு, நான் பார்க்காம தூங்கிட்டு இருக்கேம்மா நைட்டு சீக்கிரமா. இன்னைக்கு காலைல 9 மணிக்கு வந்து என்ன ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்கம்மா. ஆமா, துபாயில. இப்போ டைம் 4:30 தானே ஆகுது. இப்போ நான் கிளம்புனா கரெக்டாக இருக்கும். ஏர்போர்ட் போயிட்டு அங்கே துபாய் ஃப்ளைட் பிடிச்சி போயிடுறேன். இங்கே 3 மணி நேரம் தான் துபாய்க்கு. எப்படி மா 3 லட்ச ரூபாய் சம்பளமாமா ஒரு மாசத்துக்கு. ஆமாம்மா, நான் போய் கிளம்புற டைம் ஆயிடுச்சு. மா 9 மணிக்கு அங்க இருக்கணும்மா. இப்பவே ஃப்ளைட் ஏறினாதான் கரெக்டா இருக்கும். அவர் காலையிலே கிளம்பிட்டாரு போல. A few minutes later. எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து சேர்ல தான் வைப்பீங்கம்மா. ஆமா, டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணி மட்டும் போந்துட்டோம்மா. ஆனா நான் ஏர்போர்ட்ல போய் குடிச்சிக்கிறேன். டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. இப்போ கிளம்புனா இங்கிருந்து ஒரு 5:45 6 o'clock. வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னா அப்பவும் சந்தோஷமா படுவாரு. போற வழியா சொல்லிட்டு போயிடுறேன். மா ஃப்ளைட் டிக்கெட்ல இருந்து டிராவல் சார்ஜ் எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. சாப்பாட்டு கூட அவங்களே அனுப்பிச்சு விட்டுறேன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்கம்மா. பெருசாக எனக்கு என்ன செலவு இருக்கு போகுது, எல்லாமே அவங்களே பார்த்துக்கிறேன்ட்டாங்க. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல கிளம்புனா கரெக்டாக இருக்கும். ஐடி கம்பெனி தான்மா. அங்கே துபாயில் ஃபுல்லாக பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் இருக்கும். அதில் நமக்கு வேலை கிடச்சிருக்கு. ஏன்னா நம்ம நாலேஜ் வச்சு அங்கே சூஸ் பண்ணியிருக்காங்க போல். இங்கே இந்தியாவிலலாம் நம்ம நாலேஜ் பார்க்கவே மாட்டாங்க, மார்க்கு தான் பார்ப்பாங்க. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. நம்ம தமிழ்நாட்டை விட்டு வெளில போயிட்டாலே எப்படி தெரியுமா, நம்ம நாலேஜ் மட்டும் தான் பார்ப்பாங்களே. நாலேஜ், டேலண்ட். நாலேஜ்னா அறிவு, நமக்கு எவ்வளோ அறிவு இருக்குன்னு பார்க்குறாங்க. அதனால தான் என்ன நான் தான் திறந்து போய் காட்டுறேன். லூஸ் மாதிரி பேசாதம்மா. நம்ம டேலண்ட் அவங்க பார்க்குறாங்கல்ல. ஓகே, இந்த பையனுக்கு வந்து இவ்வளோ டேலண்ட் இருக்குது, இந்த பையனுக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குது அப்படின்னு. இப்போ நான் அந்த கம்பெனியில் போய் சேர்ந்தேன்னு வைங்களேன், அவங்க 10 கோடி சம்பாதிக்கிறது என்னால் ஒரு 100 கோடியாக மாறலாம். என்னால் அவங்களுக்கு ப்ராஃபிட் ஆகுது இல்லை, கோடி கோடியாக சம்பாதிப்பாங்க அவங்க. அதில் நமக்கு ஒரு 2 கோடி 3 கோடி வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஆமாம்மா, எனக்கு மாதத்துக்கே 3 லட்ச ரூபா சம்பளம். இப்போதான் பிகினர் நான், ஸ்டார்டிங்கே. அப்போ யோசிச்சு பாருங்க, போக எவ்வளோ கொடுப்பாங்க. நம்ம ஊரில் தான் 3000 ரூபா சம்பளம் கொடுக்கறதுக்கே அழுகுறானுங்க. எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் தேவைப்படுது. ஆனால் அது எல்லாமே இங்கே பழசாயிருச்சு. அதனால் நான் அங்கே போய் புதுசாக ட்ரெண்டிங்காக இருக்க ட்ரெஸ்ஸாக பார்த்து வாங்கிக்கிறேன் துபாயில். அதான் நல்லாயிருக்கும். சரி, நான் கிளம்புற டைம் ஆயிடுச்சு. ஓகே, கேப் வந்துரும்மா வெளில என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு. இங்கேருந்து ஏர்போர்ட் வரைக்கும் போயிடுவேன் கேப்லேயே. அதுக்கப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க. சரி, போயிட்டாரு. நான் அங்கே போயிட்டு அங்கேருந்து வீடியோ கால் பண்ணுறேன். ப்ரூஸ்லி, பாய் பாய். ஓகே, பாய்மா. ஆ
6.5 hours later. ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் அவங்க முகமது ஷேக். காஸ்டியூம் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ வந்து நம்ம துபாயிலேருந்து ரிட்டர்ன் வந்துட்ட மாதிரி அம்மா போய் ப்ராங்க் பண்ண போகிறோம். அதுவும் இதில் மிகப்பெரிய ட்விஸ்ட் வேறு இருக்குது. ஸோ நம்ம வீட்டு வெளில தான் வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போய் அம்மா ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். மா என்னம்மா பேக் வைமா. எப்படி நம்ம காஸ்டியூம் எப்படி இருக்கு? ஆமாம்மா ஷேக்கா மாறிட்டேன். என்ன அப்பா வேலைக்கு போலியா? தூங்கிட்டு இருக்காரு. சரிங்க நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். அம்மா செம்ம ஷாக் ஆகிட்டாங்க காஸ்டியூம் பார்த்து. ஸோ இன்னும் வேறு லெவல் ஃபன்னாக இருக்க போது. வாங்க காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அம்மா உள்ளே வர இருக்கலாம். மா ஷேக் ட்ரெஸ்ஸுமா. துபாயில் ஷேக்லாம் எப்படிதான்? ஆ மா துபாய்லாம் இப்படிதாம்மா ட்ரெஸ் பண்ணணும், அப்போதான் மதிப்பாங்க. என்னம்மா பைத்தியமாடா நீ? கதவு சாத்திடுவாமா, அப்பா தூங்கிட்டு இருக்காங்கல்ல, டிஸ்டர்ப் பண்ண நம்ம கதவு சாத்திடுவாமா. உங்க அப்பா பாத்துறாருன்னு வச்சுக்கோயேன், சாத்துவாரு. என்ன ஷேக் ட்ரெஸ்லாம் இப்படிதாம்மா இருக்கும், அதுக்கு என்ன பண்ண முடியும்? என்ன ஷேக் ட்ரெஸ்? என்ன அரக்கறடா நீ? மா துபாயில் இப்படிதாம்மா ட்ரெஸ் பண்ணணும், அப்பதான் வேலை கொடுப்பாங்க. சும்மாலாம் யாருக்கும் வேலை கொடுக்க மாட்டாங்க. ஐயோ கிறுக்கு பையன் மாதிரி வந்துட்டானே, நான் என்ன செய்யட்டேன்? கிறுக்கு பையனா? மா இப்படிலாம் பேசாதீங்க, எங்க கூட்டத்துக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான். இது வேற கசகசன்னு இருக்கு. துபாயெல்லாம் மழை பெஞ்சு வெள்ளமா ஓடிட்டு இருக்கு, இங்க என்ன வெயில் கொளுத்துது. அம்மா மிஷின்ல போடுங்க, வெயில்ல ஃபுல்லா வேர்வையா ஆயிடுச்சு. இது என்ன துவைக்கவா? ஆமாம்மா மிஷின்ல போடுமா. கன்றாவி அவுத்து கொண்டு வெளில கொண்டு போடுறா. என்ன இது கன்றாவி? சரி இரு நான் கேக்குறேன், இப்போ நீ துபாய்க்கு வேலைக்கு தானே வர சொல்லிருக்காங்கன்னு சொன்னேன். ஆமா. இன்னும் லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொன்னேன். ஆமா. நான் என்ன கேட்டுருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஏசி நானாவல ஓ இன்வெர்டர்ல ஓடிட்டு இருக்கா. சொல்லுடா. இந்த ஊர்ல வர வேலையே இல்ல, ஆவுனா சும்மா சும்மா கரண்ட் ஆஃப் பண்றானுங்க. சரி சரி நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுடா. தூக்கம் வருதுமா, நானே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு டயர்ட்ல வந்திருக்கேம்மா, ஏமா டென்ஷன் பண்றீங்க? என்ன வேலை கிடைக்குது என்னடா சொல்லிட்டு போனேன், விடிய காலம் போயிட்டு இப்ப இந்த சாயந்தரம் ஓடியாந்துட்ட. அவ்வளவுதாம்மா வேலை முடிஞ்சிச்சுமா. நான் தூங்குற கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க போங்க. ட்ரெஸ் மாதிரி தூங்கலான்னு பார்த்தேன், அது கூட மாத்த விட மாட்டீங்க. நான் என்னடா கேட்டுக்கிட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா? அடே ஒன்னு தாண்டா கேக்குறேன், லைட் ஆஃப் பண்ணி போமா. நான் லைட் ஆஃப் பண்றது இருக்கடா. எந்தடா? என்னம்மா வேலைக்கு தானடா சொல்லி போனேன். ஐயோ சூட்கேஸ் எங்க? நான் எடுத்துட்டு வந்த சூட்கேஸுங்க. நான் ஒரு சூட்கேஸ் எடுத்துட்டு வந்தேன், எங்கம்மா? அதுக்கு என்ன இப்படி வந்த பையன்? எடுத்துட்டு வாமா போமா. ஐயா இந்த பையன் லூசா போமா எடுத்துட்டு வாமா. இந்தடா எடுத்துருவோமா கதவை சாத்தி விடுமா. உட்காருமா போமா அப்படி. இந்தாம்மா இந்த நகையில எடுத்துட்டு உள்ள வைமா. என்னடா போமா எடுத்து போய் பீரோல வைமா போமா. என்னடா நான் புதுசா வாங்கிட்டு வந்தம்மா. நம்ம சூட்கேஸ் கீழே வைமா.
மா எடுத்துட்டு போய் உள்ள வைமா பீரோல, இல்ல நானே வச்சுட்டு வர விடுங்க. என்ன என்னடா வாங்கிட்டு வந்தம்மா நானு, உங்களுக்கு தான். இந்தாங்க போட்டுக்கோங்க அப்புறமா. இன்னைக்கு தானடா போனேன். ஆமா போய் காசு எப்படி இருந்துச்சு உனக்கு? வேலை பார்த்தலமா, சம்பாரிச்ச இடத்துல கொடுத்தாங்கம்மா. வேலை பார்த்த இடத்துல கொடுத்தாங்க, அப்படியே வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க வைங்க உள்ள எடுத்துட்டு போய். என்ன வேலை பார்த்த சம்பளம் கொடுத்தாங்கன்ற? ஏன்டா விடிய காலம் போன இந்த வந்துட்டேன், எப்படி அவங்க சம்பளம் கொடுத்துருப்பாங்க? காலைல இருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை பார்த்துருக்கலாமா, அது கொடுத்த சம்பளம் தான். என்ன சம்பளம் கொடுத்தாங்க? என்ன வேலைக்கு தாண்டா போனேன், என்னதாண்டா செஞ்ச? நான் தான் சொன்னேனேம்மா, ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகிறேன்னு. அதெல்லாம் டேலண்டாக இருக்கவங்கலாம் எடுத்துப்பாங்க. நான் பாருங்கள், ஒரு மாதத்துல பண்ண வேண்டிய வேலையை ஒரே நாளில் பண்ணி முடிச்சிட்டேன். அதனால் எனக்கு 3 லட்ச ரூபா சம்பளத்தை ஒரே நாளில் கொடுத்துட்டாங்க. அப்படியே நகை எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். எப்படி இந்த டிசைன் நல்லா இருக்கா பாருங்க, இது பாருங்க. இதெல்லாம் நல்லாவே இருக்கு. ஃபுல்லாக வைரக்கல்லும் மாணிக்கக்கல்லும். எப்படி இங்கெல்லாம் செம்ம காஸ்ட்டு. துபாயெல்லாம் கொஞ்சம் கோல்டு கம்மி, அதனால் நிறைய வாங்கிட்டு வந்துட்டேன். ஃப்ளைட்டில் சாப்பிட்டது ஒத்துக்கவே இல்லைம்மா துபாய் ஃபுட்டு. பாத்ரூம் போயிட்டார், வயிறு கலக்குது. நான் வருங்க. காசு எதுடா? என்னடா என்னம்மா நகையெல்லாம் வாங்க காசு எதுடா? நான் தான் சொல்றேன், தமிழ்ல தானம்மா சொல்றேன், புரியுதா இல்லையாம்மா உங்களுக்கு? சும்மா 1008 கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்கம்மா. என்னம்மா அப்படியே காலம் போனையா? இந்த பொழுதே 6 மணி ஆகும் இந்த வந்துட்டியா? ஆனா 3 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்தாங்கன்ற, அது எந்த கம்பெனிடா? இங்க என்னடா வேலை பார்த்த? மா அது ஒரு பெரிய ஐடி கம்பெனிமா. சரி இருங்க, நான் போயிட்டு வரேன். வயிறு ரொம்ப கலக்குது. யாராவது ஃபோன் பண்ணா எடுக்காதீங்க, புரியுதா? சூர்யா, சூர்யா போன் வருதுடா. ஹலோ ஹலோ. சூர்யா அவங்க அம்மா தான் பேசுறேன். சூர்யா அவங்க அம்மா பேசுறேன். நீங்க இந்த பாத்ரூம் போயிருக்கேன். சொல்லுங்க. சபாமா ஏமா அந்த போன் போன் வந்ததுடா. ஏமா அந்த போன் எடுத்து கட் பண்ணுமா? ஏமா இப்படி பண்றீங்க? போன் எடுக்காத நீங்க சொல்லிட்டு போனேன். போன் அடிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா எடுத்தேன். அடிச்சா எடுப்பீங்களா? சும்மா டென்ஷன் பண்றீங்க. நான் கேட்டு வீரலைமா போமா. இதுடா என்னமோ ஒட்டறதுன்னு சொன்னாங்கடா. என்னடா? என்ன சொன்னாரு அவரு? நீங்க யாருன்னு கேட்டாரு. நான் சூர்யா. அவங்க தான் கேட்டாங்க, சூர்யா இல்லையான்னு கேட்டாரு. கேட்கவும் சூர்யா அந்த வயிறு பாத்ரூம் போயிருக்கான்னு சொன்னேன். இதெல்லாம் உங்களை கேட்டாங்களா? ஏன் சூர்யா கேட்டா இல்லன்னு சொல்லிட்டு கட் பண்ண வேண்டியதானே? நீங்க முதல்ல எதுக்கு எடுத்தீங்க போனை? எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு தானே போனேன். நான் உன்னை கூப்பிட்டேன், போன் அடிச்சுக்கிட்டே இருக்குன்னு கூப்பிட்டேன். ஆமா, பாத்ரூம் உட்கார்ந்து இருக்கும்போது நீங்க பேசுறதா எனக்கு கேட்கும் பாருங்க. சரி அவங்க டென்ஷன் பண்றீங்க சீக்கிரம். என்னடா நானே வேலையில 1008 டென்ஷன்ல இருக்கேன், நீங்க வேற ஏமா? என்ன 1008 டென்ஷன்ன்றியா? நகையை வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னடா எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா சொல்லி தொலைற? திருப்பி போன் வருதுடா. அவன் தான் திருப்பி கால் பண்ணிட்டே இருக்கான். யாருடா? எடுத்து பேசுடா. ஓனர்மா அவன். பேசு. எதுக்கு நான் பேசணும்? அத்தியா எதுக்கு? நான் வேலையே விட்டுட்டு வந்துட்டேன். இப்ப பேசி என்ன ஆக போகுது? ஒரே நல்ல வேலையை விட்டு வந்துட்டியா? ஆமா. என்னடா சொல்ற? என்னடா நடக்குது? பண்ணுங்க வேற. புர்றா நானா பேசுறேன்டா. இன்னும் வேணாமா, நகை எடுத்து போய் ஃபர்ஸ்ட் உள்ள வைமா. அவனா வந்து புடிங்கிட்டு போயிட போறாமா. யாரு புடிங்கிட்டு போயிருவா? எவனாவது துபாயில இருந்து வருவானுங்கம்மா. எங்க ஓனர் கொஞ்சம் மோசமான ஆளு. சொன்னா கேளுங்க, எதுவுமே பீர் வச்சுட்டாங்க. சம்பளம் கொடுத்து தானே வாங்கிட்டு வந்திருக்கேன் நகை. சம்பளம் கொடுத்து வாங்கல, காசு கொடுத்து வாங்கினேன். சம்பளம் அவங்க கொடுத்தாங்க தானே நீ வேலை செஞ்சதுக்கு? ஆமா. அந்த காசு வச்சுதானே நகை வாங்கினேன். அப்புறம் என்ன அவங்க ஏன் வந்து புடிங்கிட்டு போறாங்க?
நம்ம ஊர்ல எப்படி திருடங்க இருக்கானுங்க அந்த மாதிரிதான் அந்த ஊர்லயும் திருடங்க இருப்பானுங்க. அந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு வரேன். இப்ப நான் எங்கேயாச்சும் வாங்கினதை பாத்துருந்தானுங்கன்னா அங்க என்ன தேடி வருவானுங்களே இப்ப நகை திருடுறதுக்கு. அதுக்காக தான் சொல்றேன், திரும்பி பீரோல பத்திரமா வைங்கன்னு சொல்றேன். நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரே நாள்ல உங்களுக்கு புரியாதுமா, எடுத்துட்டு போய் வைமா, ஃபர்ஸ்ட் சொல்றதை கேளுமா. என்ன பார்த்தா உனக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? எப்படிடா தெரியுது? ஒரே நாள்ல போனேன், இப்படியே காலம் போனேன், உடனே வந்து இந்த மாதிரி சம்பளம் கொடுத்துட்டாங்கன்ற அதுக்குள்ள வந்துட்டேன். ஃபேனையாச்சும் போடுமா, வேர்க்குதுமா. ஃபேன் போடுமா கொஞ்சம். என்ன பயம் பண்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. இந்தடா சூர்யா, என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? எப்படா காசு எப்படா வந்தது நகை எடுக்கிறதுக்கு? உட்காருங்க சொல்றேன், போங்க. சொல்றா. ஆனா இப்ப நான் உண்மையை சொன்னா நீங்களே என்ன நினைச்சு பெருமைப்படுவீங்க. உண்மையை சொன்னா பெருமைப்படுவனா? சொல்லு, என்ன உண்மை? இப்ப வேலைக்கு போனல அந்த இடத்துல என்னை ஏமாத்த பார்த்தானுங்க. உனக்கு ஏமாத்த பார்த்தாங்களா? எதுக்குப்பா? என்னை இங்க இருந்து ஐடி கம்பெனின்னு பொய் சொல்லி கூப்பிட்டானுங்க. அந்த கம்பெனி பேர் கேமல் ஐடி. அப்படின்னா கேமல்லாம் ஒட்டகமா, அது எனக்கு தெரியாது. நான் அந்த கம்பெனி பேருன்னு நினைச்சுக்கிட்டு நானும் இங்க இருந்து கிளம்பி போயிட்டேன். அங்க போனா என்ன 2 வருஷம் 3 வருஷம் பாண்டு வச்சிருந்தாங்க கையெழுத்து போட சொல்லி. கம்பல்சரி அத்தனை வருஷத்துக்கு வேலை பார்த்தே ஆகணும், அப்படி இல்லைன்னா 1 கோடி ரூபாய் நம்ம நஷ்டஈடு அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஆயிடும். அதுவும் எனக்கு தெரியாது. நானும் கையெழுத்து போட சொன்னாங்கன்னு வெறும் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் தான் தெரியுது துபாயில ஒட்டகம் வைக்க சொல்றானுங்க என்ன. நீ படிச்சிருக்க புள்ள தானே? நான் படிச்ச கோர்ஸுக்கு அந்த வேலை தான் கொடுப்பானுங்களாம் துபாயில. இது தெரிஞ்சுதான் நான் போயிருக்கவே மாட்டேனேம்மா. யாருடா போ சொன்னது? இங்க ஏதாவது இப்ப மட்டும் ஒன்னும் ஆகல. அவன் என்ன ஏமாத்த பார்த்தான், ஆனா நான் அவனை ஏமாத்திட்டு வந்துட்டேன். அவனை ஏமாத்திட்டு வந்துட்டியா? இந்தியால இருந்து போய் துபாய்க்காரன துபாயிலே ஏமாத்திட்டு வந்திருக்கேன். எப்படிடா? ஒட்டகம் மேய்க்க சொல்லி ஒரு 6 ஒட்டகத்தை என்கிட்ட கொடுத்தான் என் பேர்ல மாத்தி. அந்த 6 ஒட்டகத்தையும் எடுத்துட்டு போய் வித்துட்டு அதை காசா வாங்கி நகை எடுத்துட்டு வந்துட்டேன். காசா எடுத்துட்டு வந்தா மாட்டிப்போம்ல, நம்ம ஊர்ல தான் எலெக்ஷன் நடக்குது இல்ல, அதிகமா காசு எடுத்துட்டு போனா புடிச்சிருவாங்க. அதனால நான் எல்லாத்தையும் நகையா வாங்கிட்டு வந்துட்டேன். எப்படி? அவங்க ஒட்டகம் வாங்க கொடுத்தாங்களா? ஆமாமா, மேய்க்கிறதுக்கு ஒட்டகம் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒட்டகம் பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருவாங்க. அது மாதிரி எனக்கு 6 ஒட்டகம் கொடுத்தாங்க. ஆமா, அந்த ஒட்டகத்தெல்லாம் வித்து காசா மாதிரி நகை எடுத்துட்டு வந்துட்டேன். இதுல என்ன தப்பு? அவன் தானே என்ன ஏமாத்த பார்த்தான், ஆனா அவனை ஏமாத்திட்டேன். அவன் வந்து உன்னை வந்து வேலைக்கு தானே கூப்பிட்டான். அம்மா, அவன் என்கிட்ட சொன்னது ஐடி கம்பெனி வேலைக்கு. அந்த லெட்டர்ல கேமல் இருந்திருக்கு, அதை நான் ஒழுங்கா படிக்கல போல. கேமல்லாம் ஒட்டகமா, அங்க போய் தான் எனக்கே தெரியும். அதுக்கு அவன் வீட்டு ஒட்டகத்தை மேய்த்து கொடுத்த ஒட்டகத்தை வித்துட்டு விடுவ. ஆமா, அடுத்த பொருளை போய் அவங்க கஷ்டப்பட்டு வாங்கினதை நீ விக்கலாமா? அவன் கஷ்டப்பட்டுலாம் வாங்கல, அவன் எருமாடு மேய்ச்சி வாங்கிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் என்னமோ மேய்ச்சி வாங்கிட்டு போறான். அவன் பொருளை நீ வித்துட்டு நகை எடுத்துட்டு வரலாம், தப்பு தானே? அம்மா, நான் கஷ்டப்பட்டலம்மா, இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்கேன்ல, எனக்கு டயர்டாக இருக்கும்ல, என் எனர்ஜி வேஸ்ட்டு. இப்போ இங்கேருந்து என் கலர் வேஸ்ட்டாக போச்சு, வெயிலில் போய் இங்கே பாருங்க கருத்து போயிட்டேன். துபாயில் எப்படி தெரியுமா இருக்குது கிளைமேட்? இப்போ திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு பார்த்தா வெள்ளம் வருது. நீ என்ன சொன்ன? அவங்களா தானே டிக்கெட் போட்டு அந்த எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. டிக்கெட்டு விசாலாம் அவங்க தாம்மா போட்டு கொடுத்தாங்க. ஆனால் அங்கே போனால் நான் நினச்ச வேலையே இல்லை. நான் என்ன நினச்சேன், ஒரு பெரிய கம்பெனிக்குள்ளே கம்ப்யூட்டர் கொடுத்து ஏசியில் உட்கார வச்சு வேலை வாங்குவாங்கன்னு பார்த்தேன். பார்த்தா பாலைவனத்துல ஒட்டகம் மேய்க்க சொல்றானுங்க. எனக்கு காண்டாவுமா ஆகாதா? அது என்னால செய்ய முடியாது, எனக்கு இந்த வேலை பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் கையெழுத்து போட்டேனேமா கான்ட்ராக்ட்ல. இப்ப வேலை பிடிக்கல, நான் வெளில வந்தோம்னா 1 கோடி ரூபாய் நம்ம கட்டணும். படிச்சுதானே இருக்க, உனக்கு கஷ்டப்பட்டு படிக்கதானே வச்சேன். அது பார்த்து உனக்கு சரி பண்ண தெரியாதா? பார்த்து என்ன எழுதிருக்கு ஏது எழுதிருக்குன்னு அதை பார்த்து படிச்சு கையெழுத்து போட தெரியாதா? முட்டாளடா நீ. தெரிஞ்சா நான் ஏமா கையெழுத்து போட போறேன்? தெரியாதா? நான் படிப்பேன், ஆனா ரொம்பலாம் படிக்க மாட்டேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா படிப்பேன் நானு. அப்புறம் காலேஜ்ல போய் படிச்சு என்னடா படிச்ச? நான் எங்க படிச்சேன்? சுத்திட்டு தெரிஞ்சடா. எவனாவது கடத்தி கொண்டு போய் ஏதாவது இது பண்ணிட்டாங்கன்னா என்னடா பண்றது? யாரும் கடத்த மாட்டாங்கம்மா என்ன. நான் தான் இப்ப 6 ஒட்டகத்தை கடத்தி வச்சிருக்கேன். எப்படி? நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? பிள்ளைகளை எல்லாம் கடத்தி போய் அடிமையா வச்சு நடத்துறாங்க. என்னையும் இப்ப அப்படிதான் ஆக்க நினைச்சாங்க. ஆனா நான் விடுவேனா? நான் ஏமாத்திட்டு வந்துட்டேன்ல. என்ன ஏமாத்திட்டு வந்துட்ட? இதோ ஒட்டகத்தை வித்துட்டேனே. ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் என்ன பண்ணுவ? அப்போ ஒண்ணுமா? இப்ப உங்ககிட்ட போன்ல என்ன சொன்னான் அவன்? தெளிவா சொல்லுங்க. ஐயோ, நான் என்ன பண்ணிட்டோம்? இந்த மாதிரி சூர்யா இருக்கானா, சூர்யா தானே போனு அப்படின்னு கேட்டேன். இல்லப்பா நான் அவங்க அம்மா பேசுறேன், பாத்ரூம் போயிருக்கான்ப்பா நான் சொன்னேன். நீங்க எதுக்குமா பாத்ரூம் போனாலும் அவங்க கிட்ட சொல்றீங்க? உண்மையா தானடா நான் சொன்னேன்.
பாத்ரூம்ல வந்து அவன் கேமரா வச்சு செக் பண்ணானா நான் மாட்டிப்பேன்னு நினைக்கிறேன். நீங்க வேற பாத்ரூம்னு சொல்லிட்டீங்க. பாத்ரூம்ல கேமரா வைப்பானா? எதுக்கு கேமரா? அவன் பெரிய தாதாமா அங்க துபாயில. ஏன்டா தேவையில்லாத வேலைலாம் எடுத்துட்டு வர சூர்யா? நான் என்னமா பண்றேன்? என்ன பண்ணியா? இப்போ உன்கிட்ட யார் நகை நட்டு கேட்டா? மா சரி வேணாட்டி விடுமா, நான் மாத்தி நான் வாங்கிக்கிறேம்மா, எனக்கு தேவையானதெல்லாம். அதை நான் என்ன சொல்றேன், அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி நான் தெரியாம செஞ்சுட்டேன்னு இதை கொண்டு கொடுத்துரு. ஐயோ இப்பெல்லாம் போனா அவன் திருப்பி விடவே மாட்டான். குடிச்சு அடி அடிப்பான், கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிடுவான். வேணாம் பாத்துக்கலாம், ஒரு வாட்டி தானே ரிஸ்க் எடுக்கிறோம், விடுங்க பாத்துக்கலாம். எதுவுமே பீரோல வைங்க போலாம். ரிஸ்க் எடுக்கற? இப்ப பீரோல வைமா போமா. என்னடா ரிஸ்க் எடுக்கற? இந்த கிறுக்கு மேல நான் வேலை பிடிக்கலன்னா வந்து தொலையா வடி தரேன். ஏன்டா அப்படி தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டு இருக்கற? கத்தாதம்மா, அப்பா தூங்கிட்டு இருக்காருமா. எழுப்புங்க அப்பா நானே. வேணாமா. ஐயோ இவ்வளவு திமிரு பாத்தியா? டென்ஷன் ஆகுமா எனக்கு. அதை எடுத்து போய் அப்பாட காமிக்கிறேன்டா. மாமாமா அதெல்லாம் வேணாம் மாமா. ஏங்க மாமா அம்மா இது வாய மூடுமா, உட்காருமா. மாமா போட்டு உடைக்காதம்மா, கல்லெல்லாம் விழுந்துற போதுமா. ஏங்க வாய சூர்யாப்பா. மாமா ஏங்க அமைதியா கிறுக்கு பையனை பெத்து வச்சு சீரலைறேன் நான். மாமாமா இருமா, கொஞ்ச நேரம் இராமா. என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை கேக்குற? என்ன வந்துட்டு நீங்க? வேலைக்கு போனா வேலையை செஞ்சுட்டு வரணும். என்ன வேலை? படிக்கதான்டா வச்சேன், பணத்தை படிக்கதான்டா வச்சேன். படிக்க தெரிஞ்சா நான் ஏன் இங்க வேலை வாங்காம துபாயில போய் வேலை செய்ய போறேன்? என்ன சுத்தி சுத்தி ஆட்டம் ஆடி இருக்க? உன்னை போச்சோம்னாடா கேக்குறேன். தேவையில்லாத ஒட்டகத்தை வித்துட்டு வந்திருக்கேன்றியா? A few moments later. அதான் அந்த அதுல இருக்குமே நீட்டா கழுத்தை வச்சுக்கிட்டு, அதானே ஒட்டகம் சொல்றது? அது பேர் ஒட்டக சிவிங்கி, நான் சொல்றது ஒட்டகம். அது எப்படி இருக்கும்? உங்களை மாதிரியே இருக்கும், முதுகு மட்டும் கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கும், மூஞ்சி இப்படி ஊன்னு இருக்கும் உங்களை மாதிரி. என்ன மாதிரி? ஆமாமா அப்படிதாம்மா இருக்கும். அப்படி மாமா அப்படிதாம்மா இருக்கும் அது. என்ன பார்த்தா அது மாதிரி தெரியுதா? ஆமா, ஆனா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்க. இருமா சும்மாதாம்மா பண்ணேன். அல்ல கவரிங்மா அது. ஆமா கவரிங் மாதிரி தெரியலையேடா. கவரிங் தான்மா, பாலிஷ் போட்டு அப்படி எடுத்துட்டு வந்திருக்கோம்மா, கோல்டு மாதிரி. இவன் வேற. அது கோல்டு மாதாமா இருக்கும், கோல்டு பிளேட்டிங் பண்ணிட்டு வந்திருக்கோமா. எங்க போன? பாலா வீட்டுல இருந்தோம்மா, சும்மா விளையாடிட்டு இருந்தோம் போய். பாலா வீட்டுக்கு போனியா? ராஜேஷ் இல்ல, நம்ம ராஜேஷ். அவன் வேற 9 மணிக்கே கால் பண்றான். தலைவன் படம் வேற ரீரிலீஸ் பண்ணிருக்காங்களாம், யாரடி நீ மூடி, தனுஷ் படம். அதான் சரி போய் அப்படியே நாங்க எல்லாம் 9:30 மணி ஷோ போயிட்டு படம் பார்த்துட்டு அப்படியே வந்தோம். படத்துக்கு போறேன்னு சொன்னா நீங்க விட மாட்டீங்கல்ல, அதான் சும்மா வேலைக்கு போறேன்ட்டு போனேன். அதுக்கு நான் நினைச்சேன் உனக்கு. மாமா இருப்பா இருப்பா சாலானி. மாமா உனக்கு மாமா நான் கரெக்ட்டேன். கௌரி நகை வாங்கிட்டு அம்மாக்குள்ள முடியா? இல்லம்மா அது சும்மாமா. அது என்ன சும்மா? அது என்னமோ தலையில கட்டிக்கிட்டு வர எனக்கு கிறுக்கு பயல் ஆயிட்டே. எனக்கு கிறுக்கு ஆயிட்டியாடா நீ? வேற இல்ல கிறுக்கு ஆயிட்டியா? அவன போன் கூட ஏன் போன் அடிக்கிறது? ஃப்ரெண்ட் தான்மா. ஐயா இப்பதான் ஊர் சுத்திட்டு வந்தா திருப்பி அவன கூப்பிடுறாங்களா ஊர் சுத்துறதுக்கு? போன் அடிச்சிட்டே இருக்காங்களே. ஐயா திமிரு புடிச்சது இப்படி பெத்து வச்சிருக்கேன் நானு. காஸ்டியூம் நல்லா இருக்கா இல்லையா? கிறுக்கு பயலாடா இருக்குடா, பைத்தியக்கார மாதிரி இருந்துச்சு. என்னவா ஏதோ அங்க இந்த மாதிரி மாடிட்டு தெரிவாங்களோ என்னவோ, இந்த மாதிரி வந்து கலையை நான் யோசிக்கிறேன். துபாயில உண்மையா அப்படிதான் இருப்பாங்க. நானும் கூடிய சீக்கிரம் துபாய் போறப்ப இந்த மாதிரி தான் காஸ்டியூம்லாம் போட்டு போவேன். நிஜமாவே பைத்தியம் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். கீழ்பக்கம் கூட சேர்க்கணும்னு நினைக்கிறேன் உன்னை. எவ்வளவு திமிரு தெனாட்டு போறான். இதெல்லாம் நகைன்னு பார்த்தோம்னா ஓ 6:15 ஆயிருச்சு. மா 6:45 ஷோ கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் போன் வந்துட்டே இருக்குமா. படத்துக்கு மட்டும் போயிட்டு நகையை வாங்கிட்டு போய் காமிச்சோம்னா அம்மா நகைக்கு ஆசைப்படுவான்னு வாங்கிட்டு வந்தேன். கௌரி நகை வாங்கிட்டு ஏமாத்தியா? இல்லம்மா சும்மா வாங்கிட்டு வந்தம்மா நானு. சும்மாவா? இல்ல என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? மா ராஜா நான் ஃப்ரெண்ட் இல்ல, அவரு கூட சாமி வேஷம் எல்லாம் போடுவாங்களேம்மா திருவிழாக்கெல்லாம், அந்த அண்ணா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தோம்மா. அரவை கடை
அப்பாவை கூப்பிட்டு எதுக்கு சொல்லி உன்னை மாட்டி 4 வகுப்பு வைக்க சொல்லியிருந்தா அடங்கிடுவேன். அப்பாவை கூப்பிட்டனால தான் நான் சொன்னேனே, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு கதற விட்டுருக்கேன். கதற விடுவியா? என்ன மா கதற? மா மா இல்லம்மா இல்லம்மா என்ன கதற? மா இல்லம்மா மா மா என்ன கதற விடுவியா? ஒட்டகத்தை வித்துருவாங்கன்னு சொன்னாலும் பயந்தீங்கல்ல, அப்புறம் என்ன? அடுத்த பொருளை வித்துட்டு கம்முன்னு இருப்பாங்களா? அடுத்த பொருளை வித்துட்டு கம்முன்னு இருப்பாங்களா? சாத்தியர் இவரு. எடுத்து விடு. வைத்தியம். ஒரு வழியா வீடியோ வந்து வேற லெவலாக முடிச்சாச்சு. இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா எங்கள் அப்பா கடையில் இருப்பாருன்னு நினச்சி தான் நான் வீட்டுக்கு வந்தேன். ஆனால் எங்கள் அப்பா எங்கிட்ட தூங்கிட்டு இருக்காரு. ஸோ அதுதான் பெரிய ட்விஸ்ட் ஆயிடுச்சு. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் அவங்க ப்ராங்க் பண்ணலாம்னு நினச்சேன். அப்பா கிட்ட சொல்லுவோன்னு அப்பாவை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வீடியோ முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பரவாயில்ல, நம்ம நினச்சதை பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பிராங்க்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தோம் சேலஞ்ச் வீடியோஸ்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ அந்த வீடியோவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கூடிய சீக்கிரம் அதுவும் நம்ம சேனலில் அப்லோட் ஆக போகுது. சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்புறம் சேலஞ்ச் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். டாடா பை பை, see you in the next video.